கேட்டு ஜெபித்த போது எனக்கு தேவன் சிலுவையில் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நினைவுபடுத்த ஒரே ஒரு வசனம் தான். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். Gospel of John chapter 19 verse 25, 26 and 27. Let's all read together. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்படி இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் நோக்கி தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயை அதோ உன் மகன் என்றார். பின் வந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் சீஷன் தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். 26, 27. இயேசு தம்முடைய தாயை அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். அடுத்து என்ன செய்கிறார் பாருங்க. அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய். அந்நேரம் முதல் அந்த சீஷன் தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். இந்த வேத பகுதியே இத்தனை பேர் நீங்கள் வீட்டில் வாசிச்சிருப்பீங்க. கை வைத்து சொல்ல போகிறதில்ல. 4 சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. ஒரு சிலுவை என்பது ஒரு சாதாரணமான மரணம் அல்ல. நம்ம சிலுவையை புனித சின்னமாக அமைத்திருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு சிலுவையில் மரித்ததை நம் நினைவு கூர்க்கிறோம். இயேசு சிலுவையில் மரித்தார். ஆனால் மரித்தார் அல்ல, அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த இயேசு உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வம் சிலுவையில் மரித்தார். நம்ம யாரும் சிலுவையை பார்த்து, ஒரு சின்ன பிள்ளை பயப்படாது, வயசானவங்க பயப்பட மாட்டாங்க, யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. ஆனால் சிலுவை, அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு ரொம்ப முக்கியமானவர். சிலுவையில் அவர் என்ன சொன்னார் நம்ம எடுத்து வாசிச்சிருக்கிறோமா? அந்த வாசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறாரா? என்ன பேசினார்? இதை நாம் சிந்திக்க வேண்டும். சரியா? ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, நீ சிலுவையில் தொங்கும்போது நீ சொன்ன இந்த 3ஆம் வார்த்தையை சிந்திக்கிறோம். எங்களோட மனக்கண்களை திறந்தள்ளும். நீர் அன்றைக்கு அந்த சீஷனை பார்த்து, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று சொன்னேன். சீஷனை பார்த்து, அதோ உன் தாய் என்று சொன்னேன். இது எதை குறிக்கிறது, என்ன சொல்லுகிறது என்பதை சிந்திக்க கிருபைத்தார். என் மனக்கண்களை திறந்தள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆங்கில வேதாகமத்தில் ஆம்பிளிஃபைடில், உமன் லுக் in bracket, here is your son. Then he said to the disciple, in bracket John, look, here is your mother, in bracket, protect and provide for her. ஆண்டவர் ஸ்திரீயேன்னு கூப்பிடுறாரு. ஆனால் சீஷனை பார்த்து சொல்லும்போது உன் தாய் என்று சொல்லுகிறார். உமன்ன்றது வேற. அந்த உமன் தான் தாயாக மாறுவாங்க. ஆனால் தாய் என்று சீஷனிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் திராட்சரசம் குறைப்பட்ட போது, மகனே அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று அன்பால் ஓடி வந்து, உறவினருடைய திருமணம் பிரச்சனையாயிடக்கூடாது என்று சொன்னேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரல. அம்மான்னு கூப்பிடல, தாயேன்னு கூப்பிடல, ஸ்திரீயே. ஆண்டவர் இந்த உலகத்தில் மரியாளின் வயிற்றில் பிறந்தாலும் தன் பரிசுத்தாவியினால் உட்பவித்து பிறந்த தேவகுமாரன் என்பதை அவர்களுக்கு சொல்லி கொண்டே வந்தார். உன் குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், உன் குடும்பத்தில் நான் வளர்றேன், கிட்டத்தட்ட 30 வருஷம் உன் குடும்பத்தில் நான் இருக்கிறேன். ஆனால் நான் வேற. இயேசு நான் வேற என்பதை அவர் தெளிவுபடுத்தி கொண்டே வந்தார்.
இந்த இடத்துல வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். இந்த உலகத்தில் சாப்பாடு சாப்பிட்றோம். உலகத்தில் உள்ள எல்லா காரியமும் பிஸ்னஸ் பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம், உடுத்துகிறோம் எல்லாம். நான் வேறன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்திருக்கா? நான் வேற ஒரு இடத்துக்கு அழைக்கப்பட்டவன், வேற ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இதை குறித்தெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யூதர்களை குறித்து ஒரு ரிப்போர்ட் போகும்போது கூட ஒரு ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க பழக்க வழக்கம் வித்தியாசமாக இருக்குது, அவங்க நமக்குள்ளே பரம்பி இருக்கிறாங்க, அவங்கள இப்படி விடக்கூடாது. இன்றைக்கி எந்த கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை குறித்து சொல்ல முடியுமா? அவங்க வித்தியாசமானவங்கன்ட்டு. அவங்க சிந்தை, அவங்களுடைய செயல், அவங்களுடைய செயல்பாடில் நான் சொல்ல போல யூனிஃபார்ம் போட சொல்லலை. இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற சில சபைகள் செய்கிற சிலது எடுத்து அதெல்லாம் அந்த வித்தியாசத்தை காட்ட சொல்லலை. ஒருத்தர் பார்த்தோன்னே இல்லை, உலகத்தான் அல்ல, வேறு ராஜ்யத்துக்குரியவன், பரலோக ராஜ்யவாசி. He belongs to another kingdom. இன்னொரு ராஜ்யத்துக்குரியவர் என்று நம்மை குறித்து, இல்லைன்னா கிறிஸ்தவர்களை குறித்து இன்றைக்கு சொல்ல முடியுமா? அன்றைக்கு முழு உலகமும் இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறது, ஆராதித்து கொண்டிருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் வேறே என்பதை அவர் பல இடங்களில் அவர் காண்பித்தார். பின்னால் வர்றேன், சரியா? அதனால் இயேசு சிலுவையில் இருந்து பேசுகிறார். The historian says that சிலுவை இன்னும் ரொம்ப உயரத்தில் வைக்கலை. அவர் சிலுவையில் தொங்குகிற இடம் ரொம்ப உயரமாய் வைக்கப்படவில்லை என்று எழுதியிருக்கிறார் ஒருவர். ஏன்னா குனிஞ்சு பேச முடியும், குனிஞ்சு பார்க்க முடியும், தன்னை சுற்றி என்ன நடக்கிறது நிகழ்கிறது என்று தெரியும். ரொம்ப ஹைட்டில் கொண்டு போய் இயேசுவை தொங்க வைக்கலை. ஒரு நார்மல் தான் பூமியிலேருந்து வந்து அவர் பார்த்து பேசுகிறார். 7 வசனங்களை அவர் பேசியிருக்கிறார். அதில் 3வது வசனம் ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க. தாயை நோக்கி நம்ம கண்மை இருந்த சீசனை கண்டு, ஸ்திரியே அதான் உன் மகன் என்றார். அவருக்கு சொல்கிறார் அதோ உன் மகன், அப்போ சொல்கிறார் அதோ உன் தாய். ஆண்டவர் ரிலேஷன்ஷிப்பில் வேலை செய்கிறார். சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கும் போதும் கூட ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் இன்வால்வ்ட் இன் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். குடும்ப உறவுகளில் இயேசு கிறிஸ்து முக்கியத்துவம் காட்டுகிறார். கைகள் ஒத்து கத்திர மகிமை. முக்கியமான ஒரு சத்தியம் நான் சொல்கிறேன், எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன், நான் தியானித்ததை சொல்கிறேன், சரியா? இயேசு கிறிஸ்து குடும்ப வாழ்க்கையை குறித்து அக்கறை இல்லாதவர் அல்ல, குடும்ப வாழ்க்கையை குறித்து ரொம்ப அக்கறை உள்ளவர். இயேசு கிறிஸ்து குடும்ப வாழ்க்கை குறித்து அக்கறை உள்ளவராக இருந்தாலும் அவர் திருமணம் பண்ணலை. அகத்தியர் எழுதி வைத்திருக்கார், வணங்குவாய் ஜெகதோதிய ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து குணமான மனிதர்களை படைத்து குவலயத்தில் தானும் வந்து உதித்து சனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் இருந்து, சனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் இருந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்திவிட்டு அகண்டதளம் சென்றவனை அண்டுவாயே. நீ யாரை தேடணும், யார்கிட்ட போய் சேரணும்னா வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி அவர் மாநிலத்தை ஒரு நொடியில் வார்த்தையினால் உருவாக்கி இருக்கணும், குணமான மனிதர்களை படைத்திருக்கணும், ஆதாம் ஏவாள் குவலயத்தில் தன்னு உரித்திருக்கணும், ஒரு தாயின் ஒரு கற்பத்தில் வந்து உரித்திருக்கணும், சனமான சம்சாரம் கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டிகள் பெற்ற அப்படி கிடையாது, குடும்ப வாழ்க்கையை விட்டு இருக்கிறான், ரைட்டா? அன்பான சித்தர்கள் 12 சீசர்களை இருத்தி விட்டு அகண்டதளம் சென்றவனை அண்டுவாயே. அகத்தியரே சொல்லியிருக்காரு, இவரை சொல்லியிருக்காரு. அவருக்கா புரியுதா? மண்டையில் புரிஞ்சாலும் ஏற்றுருக்கிறான். நான் பாருங்க வரண்டாவாதம் பேசுவான், அவன்கிட்ட பேசக்கூடாது. நம்ம வேலை போய் ஆர்கியூ பண்ணுற வேலை இல்லை, நம்ம வேலை யார்கிட்டையும் போய் இயேசு கிறிஸ்துவ ப்ரூவ் பண்ணுற வேலையும் கிடையாது. நேற்று ஒரு ஊழியர் பேசிக்கொண்டது கேட்டுக்கிட்டே இருந்தோம். இயேசு கிறிஸ்துவை எனக்கு இப்போ ப்ரூவ் பண்ணுங்க, எனக்கு நிரூபித்து காட்டுங்க அப்படின்னு சொல்கிறது
நம்ம வேலை இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. ப்ரீச் த காஸ்பல், நாட் ப்ரூவ் த காஸ்பல். அது நடக்கும், கர்த்தர் செய்வார். நம்ம போய் இயேசு கிறிஸ்துவை தான் உண்மையானவர்னு யார் தலையை பிடிச்சி அமுக்க வேண்டிய தேவையில்லை. யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு ப்ரீச் த காஸ்பல். ஹி டைட் ஃபார் யூ. ஹி டைட் ஃபார் யுவர் சின்ஸ். ஹி ரோஸ் அகேன். ஹி வென்ட். ப்ரிப்பேர் ஹெவன். அதுக்கு நீ போகிறதுக்கு ஆயத்தமாகு. அது சொல்கிறதுக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கைகளை வைத்து கர்த்தர் நம்மை புரியுது. இது உலகத்தில் எல்லாரும் நம்மளை கிண்டி கலங்கெடுக்க பார்ப்பாங்க, நோண்ட பார்ப்பாங்க, என்னென்ன பண்ணணும் பார்ப்பாங்க. நம்மளை இரிட்டேட் பண்ணுறதே அவங்க வேலையாக இருக்கும். பைபிளில் வச்சு நெத்தி அடி அடிக்கும். சம்மட்டியில் அடித்த மாதிரி அடிச்சிடும் மண்டையில். தோற்று கைகளை வைத்து கர்த்தர் மயப்படுறோம். சரி, நான் சொல்கிறது பிடிக்காது, கவலை இல்லை. சரியா? ஏசாமி ஒன்றும் பயந்துக்கிட்டு ஓடி ஒளிங்கிறவர் கிடையாது. போன வாரம் பேசினேன். He went to Jerusalem. The city was filled with people. 25 லட்சத்துக்கு அதிகமான பேர் கூடி இருக்கிற இடம், 2.5 லட்சம் ஆடுகள் பலியிடுகிற இடம். But he made up a mind to go to Jerusalem as an open, spectacular manner. ஒரு கழுத மேலே ஏறி தைரியமாக போகிறார். நான் சொன்னேன், ஒரு தைரியம் வேறு, எல்லாம் சொல்லலை அன்னைக்கு. அது என்ன ஒரு குருத்தொலை ஞாயிறில் பார்த்துக்கிடுவோம். கர்த்தருடைய வருகை தாமதிச்சான். ஏசு கிறிஸ்து ரொம்ப தைரியமான, பயந்தாங்குழி கிடையாது. ஏசாமி நமக்குள்ளே இருந்தால் நம்ம பயந்தாங்குழியாக இருக்கக்கூடாது. ஏசாமி நமக்குள்ளே வசிக்கிறது தான் பயந்தாங்குள்ள கூடாது. என்ன மிஞ்சி மிஞ்சி செஞ்சிருவான்? உயிரை எடுப்பான். மோட்சத்துக்கு நான் செத்தா போக மாட்டேன்றவனுக்கு தான் பயம் இருக்கணும். போவேன் என்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா, சீட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கிடுங்க. ட்ரெயினில் எதுக்கு 9:30 மணி ட்ரெயினுக்கு காலையில் 5:30 மணிக்கே போய் உட்காரணும்? அதுக்காக 9:30 மணி ட்ரெயினுக்கு 10 மணிக்கு எடுத்துகிட்டு ஓடணும்னு சொல்ல. சில 9 மணிக்கு திருத்துன்னு ஓடுவான். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, எதுக்கு? அதெல்லாம் ஒன்று வேணும். அதனால் இந்த இப்படி ஆடுறவங்க, இப்படி குதிக்கிறவங்களெல்லாம் இப்போ நாங்கள் நம்புறதே கிடையாது. அவங்கள சத்தியம் இருக்கா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும். கையில் வைத்து கத்திர சோத்திரம் பண்ணலையா? என்ன பாஸ்டர், இன்னைக்கு மத்தியானம் வெறும் சாம்பார் கத்திரிக்காய் தான் இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணுமே. கிடைக்கும், கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்து வித்தியாசமானவர். ஸோ அவர் பேசுகிறார். அவர் பேசுகிற வார்த்தைகளை கவனிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக அது காணப்படும். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக அவருடைய எனர்ஜி எல்லாம் எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்க. அவர் அல்ல பிறகு குனிஞ்சு காலை தொடச்சி கழுவி என்ன கொடுத்தார்? பஸ்கா ஆசரிக்க உதவி செஞ்சார். 12 சீசல் உட்கார்ந்தாங்க. எவனாயிலும் உட்காந்து எந்திரிச்சான்னு பாருங்க. பேதுரு என்னை கழுவக்கூடாதுன்னா ஒரு ஆள் தான். பட் அவ்வளவும் உட்காந்துருக்கு, நல்லா பெட்டில் உட்காந்துருக்கு, எந்திரிக்கிறதே இல்லை. ஒரு இருக்கிற இடத்த விட்டு உடம்பு கொஞ்ச நாள் கழித்து துருப்பிடிச்சு போயிடும். எழும்பி உட்காரணும், வேலை செய்யணும். அந்த காலத்தில் லேடிஸ் எழும்பி வீடை முத்தம் தொளிப்பாங்க. இப்போ முத்தம் தொளிக்கிற கூட வேறு ஆளுகளை வச்சிட்டோம். ஆனாலும் இன்றைக்கும் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. எங்கள் தெருவில் காலையில் பாரு, 30% நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. சோம்பேறி பகுதி கட்டுவான். சோம்பேறி கதவை அந்த கீழ்முனையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். அவன் தரித்திரவனை விட்டு போகாது. நம்ம அவனுக்கு போய் காசு பணம் கொடுத்து அவனோட தரித்திரத்தில் இன்னும் நம்ம தரித்திரனாக்குவோம். வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடக்கூடாது. இந்த உலகத்தில் கர்த்தர் நம்ம வச்சுற வரைக்கும் நம்ம உழைக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்னு ஒருத்தர் பாடினார், பழைய கால தலைவர். சரியா? ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். உழைக்கணும், உழைச்சிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு நமக்கு உழைக்க முடியலைன்னா நம்ம உழைச்சதை வச்சு நமக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? போனஸ் தருவார். கைகளை வச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தும். வேலைக்கு சேர்ந்த உடனே எனக்கு போனஸ்ன்னு கொடி பிடிக்கக்கூடாது.
ஒழுங்காக வேலை பார்த்தா கர்த்தர் உங்கள் போனஸ் தருவார். கேட்கல பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். இதெல்லாம் இன்றைக்கி சொல்லணும்னு நாங்கள் கேட்க வந்தோமா? வந்துட்டீங்க, என்ன செய்யாது? ஏன் தலையெழுத்தா உங்கள் மேல் எழுதப்பட்ட சீட்டான்னு தெரியல. சரி, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் போய் அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுது, ஜெபம் பண்ணுறார். முழு உலகத்தின் பாவத்தின் பாரத்தை சுமந்து மிட் நைட்டில் ஹி வாஸ் அரெஸ்டட். இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணப்படுறார். நேரம் இல்லை, நான் சத்தியத்துக்குள்ளே போகணும். சத்தியம்னா சொல்லி பார்த்தேன். இயேசு கிறிஸ்து அந்த ராத்திரியில் முதல்ல பிரதான ஆசாரியனுடைய வீட்டுக்கு போகிறார். கூட்டு போயிட்டாங்க. அண்ணா காய்பா வீட்டில் போய் அட்டகாசம் பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்து ராத்திரி கைது செய்யப்பட்டு இழுத்துக்கிட்டு போகப்படுறார். எந்த குற்றம் செய்யலை, எந்த தப்பும் பண்ணலை. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், என்னிடத்தில் தப்பு இருக்குன்னு எவனா சொல்ல முடியுமா? பல போட்டு பேச முடியுமான்னார். இன்னைக்கு யாராவது அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். என்கிட்ட என்ன தப்பு இல்லைன்னு வேணால் சொல்லலாம். போட்டு சேலஞ்ச் பண்ணார், என்கிட்ட எந்த தப்பு இருக்கா? பட் he was arrested, taken away. அங்கே இருந்து பிலாத்துனுடைய அரண்மனைக்கு போகிறார். பிலாத்து இன்ட்ரகேட் பண்ணுறான். பிலாத்து குறுக்கு விசாரணைலாம் பண்ணிவிட்டு ஏரோதுட்டு அனுப்புகிறான். அவன் வந்திருக்கிறாரு அங்கே ஊருக்குன்ட்டு ஏரோதுட்டு அனுப்புகிறார். நீங்கள் இஸ்ரவேல் போனீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் எந்த இடத்துக்கெல்லாம் போனாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் அந்த அளவுக்கு அவரை ராத்திரி இழுத்துட்டு போகிறார். என்ன தப்பு பண்ணார்? என்ன தப்பு பண்ணார் கேட்குறேன். இயேசு எவனாலும் பல்ல போட்டு பேசினா கர்த்தர் வேலை வச்சிருக்கிறார். ஒரு தப்பும் பண்ணாத இயேசு கிறிஸ்து ராத்திரியில் he was interrogated by this useless guys. இந்த பிரதான ஆசாரியன் கூட்டம், இதெல்லாம் கமிட்டி, இந்த மார்க்க தலைவர்கள், அவங்க போஸ்ட்டுக்காக உட்கார்ந்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்காக இருந்தாங்கன்னா கர்த்தர் கடைசியில் இந்த போஸ்ட்லேயே வச்சு தான் முடிப்பார் அவர் கதையை. ஜீசஸ் கிரைஸ்ட் அன்னைக்கு வந்து பாருங்க, பதவிகள் தேடி வரும், தானே பதவிகள் நாடி வரும். சங்கீதம் 23:1 இங்கே இருக்கிற ஒரு பாஸ்டர் சொல்வார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னார். கேட்கல, நன்மையும் கிருபையும் என்னை விரட்டிட்டு வரும். போனான்னு பாரு, நான் வருவேன். நம்ம அது பின்னால் ஓடினா நீ அது வரணும்னா வரும், வரட்டா போகும். சொன்னால் போனால் போகட்டும் போட. அது பற்றி இல்லை. ஆண்டவர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் பேச்சு, அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப முக்கியம். நான் அந்த சர்ச்சில் மெம்பரு, இந்த சர்ச்சில் மெம்பரு, இந்த சர்ச்சில் மெம்பர் இருக்கிறனால மோட்சத்தில் சீட்டு கொடுக்க மாட்டார். எஸ், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். இந்த மாதிரி பேச உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுவீங்களா? 10 பேரை கூப்பிட்டு வச்சு நான் வர்றேன், இப்படியெல்லாம் பேசினா எங்கள் வீட்டுக்கே வராதீங்க. நீங்கள் சும்மா அன்பாக இருக்கிறவர்களே, எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களேன்னு பேசுகிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை கூப்பிட்றேன்னு வைங்க. புரியுதா? என்னை கூப்பிட்றதுல நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னா, அவங்க தயவில் கர்த்தர் என்னை வாழ வைக்கலை. அவங்க பாதத்தில் விழுந்து என்னை காப்பாற்றுங்க, எனக்கு பிச்சை போடுங்கன்னு கேட்க அவசியமே கிடையாது. வேலையாள் தன் கூலிக்கு பார்த்தனா இருக்கிறார். எங்களை அழைத்த ஒரு உண்மை உள்ளவர் எங்களை நடத்துவார். பசி தெரியும், பட்னி தெரியும், உணவு உடை இல்லாமல்லாம் தெரியும். இயேசு எங்களை நடத்தினார், இன்றும் நடத்துகிறார், நாளையும் நடத்துவார். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? இயேசுப்பா, இயேசு அங்கே போகிறாரா? சரியா? ஏன் எனக்கு வந்துச்சுன்னா, இயேசு இந்த ராத்திரியில் உங்களுக்கு என்ன வேலை? பகலில் தான் விசாரணை செய்யணும். இப்போ இந்திய நாட்டில் ஒரு சட்டம் என்ன இருக்குன்னா, ராத்திரி ரொம்ப முக்கியமான கேஸ்கள் தான் நீதிமன்ற வழக்குன்னு சொல்லியிருக்கோம். அதுலேயுமே அந்த ஜட்ஜி வீட்டு கூப்பிட்டு போவாங்க. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இயேசு எந்த ரூலும் பண்ணாமல் ராத்திரி இழுத்தடிக்கிறான். ஏரோது திரும்ப யார்கிட்ட அனுப்பிட்டான்? பிலாத்துக்கிட்ட அனுப்பிட்டான். பிலாத்துக்கிட்ட அனுப்புறதுக்கு முன்னால் ஒய்ஃப் லெட்டர் அனுப்புகிறா. அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாத, நான் வெகு பாடுபட்டேன். என்ன சொன்னார்? அந்த நீதிமானுக்கு, அவள் ஒரு யூத ஸ்திரீ, ரோமனை கல்யாணம் பண்ணியிருக்கிறா. ஆனால் அவள் இயேசு கிறிஸ்துவுக்கு திடீர்னு சப்போர்ட்டுன்னு வரல. ராத்திரி சொப்பனத்தில் தேவன் சொல்கிறார்,
கவனமாறு ஜாக்கிரதையாக இருண்டார். அவர் சொல்கிறாளே, அவள் சீட்டில் உட்காந்துருக்கிறான், இந்த நீதிமானுக்கு நீ ஒன்றும் செய்ய வேணாம். பிலாத்து மனம் திரும்பியிருப்பா, என்னைக்கோ மனம் திரும்பி இருக்கலாம். அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? நீதிமனுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது, நான் என் போஸ்ட்டை ரிசைன் பண்ணுறேன்னு போயிருக்கணும், யோக்கியன்னா போயிருக்கணும். அநியாயக்கார அக்கிரமக்காரன் இந்த போஸ்ட்டு தாங்க, இந்த பொசிஷன் உட்காந்துருக்கிறான். அந்த நீதிமானுக்கு ஒய்ஃபை நம்புறான் அவன். அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதன்னு எழுதியிருக்கான். அவன் பேர் துருசில்லாள், படிச்சு பாரு. ஏய், ஜீசஸ் கிரைஸ்ட தொடாதன்னு அவனுக்கு மனம் திரும்புறதுக்கு சான்ஸ் கற்றுக் கொடுத்தார். திமிரு பிடிச்சவன் கேட்கல. அவன் ஏறுவதுட்டு அனுப்புகிறான், திரும்ப இன்ட்ரோகேட் பண்ணுறான். இவங்க எல்லாம் என்ன கேட்குறாங்க? பரபாஸ் எங்களுக்கு வேணும்றாங்க. பரபாஸ் ஹார்ட்கோட் கிரிமினல், ஹார்ட்கோட் கிரிமினல், கொலைபாதகன். இயேசு ஒரு பக்கத்தில், பரபாஸ் ஒரு பக்கத்தில். உங்கள் முன்னால் 2 பேர் நிறுத்தினா யாரை சூஸ் பண்ணுவோம் நம்ம? பரபாசையா இயேசுவையா? அவனுக்கு இவ்வளவும் தெரியுது. ஜனங்கள் கத்துறாங்கன்னு ஒன்று கொடுத்தான். எனக்கு ஒரு லாயர் அருமையாக சொல்லி கொடுத்துருக்காரு. வெள்ளை கருப்பாகுது பாஸ்டர், அவர் எவ்வளோ இருந்தாலும் சரி. எவ்வளோ கருப்பு வெள்ளையாகாது, கருப்பு கருப்பு தான், வெள்ளை வெள்ளை தான். கைகளை ஒரு கத்துற மாதிரி போடுவான். இவங்க வசதியானவங்கிறதுக்காக சட்டத்தை வளைக்க முடியாது. இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரும் பண்ணுறது என்னன்னா, தங்களுக்கு ஏற்ப சட்டங்களை மாற்றுகிறார்கள். நீதி உள்ள நியாயாதிபதியாய் ஒரு கர்த்தர், சிலுவையில் தொங்கி ஜீவன் கொடுத்து உரித்தோடு இருந்த கர்த்தர் ஒரு நாள் அவங்களை கணக்கு கேட்காம விட மாட்டார். கணக்கு கேட்காம விட மாட்டார். மாற்றிக்கணும். கிறிஸ்தவங்க நிறைய பேர் என்ன மாட்டுவாங்க தெரியல. மனம் திரும்பினா உண்டு, மாட்டிக்குவாங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொன்ன கையில் போய் சொல்லுங்க. ஆமாம், பார்த்தேன்னா பார்த்தேன், பார்க்கல பார்க்கல. நீ பார்க்கலன்னு சொல்கிற, எனக்கு தெரியாது சொல்லிட்டு போ. இந்த ஜோடனை பண்ணுறது, 10 வார்த்தைகளை சேர்க்கறது கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லது. இயேசு கிறிஸ்து நல்ல கிளியர் கான்ஷியஸோட அவர் சுத்தமானவன் தெரியும். சிலுவையில் ஒப்பு கொடுத்தாங்க. அவர் இந்த சிலுவையும் தூக்கிக்கிட்டு அவர் கொல்கத்தா மலைக்கு போகிறார். போனவங்களுக்கு தெரியும். அடி, கீழே விழும்போதெல்லாம் அடி வர. யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார்ன்றது நம்ம லேசாக பேசிடுறோம். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார் என்று அந்த வரி நமக்கு சொல்லலையா? சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் எப்படி அன்பு கூர்ந்தார்? என் மேலே ஒரு அன்பு வைக்கலைன்னா இந்த பாடு அவர் போயிருக்க முடியாது, இந்த கஷ்டம் போயிருக்க முடியாது, இந்த துக்கத்தை அனுபவிச்சிருக்க முடியாது, இந்த வேதனை அனுபவிச்சிருக்க முடியாது. இந்த அளவு கண்ணீர் விட்டு, அப்பா பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் இப்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் விழுந்து கதறினாரு. அப்படியெல்லாம் கதற முடியாது. அப்போ இயேசு நமக்கு செஞ்சதை நம்ம நினச்சி பார்த்தா இயேசு மேலே நமக்கு ஒரு அன்பு வரும். அவன் மேலே அன்பு கூர்ந்தார். ஒரு பாட்டு எழுதியிருப்பார் சாலன் அவர், முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார் அடிமை வாழ்வடைய. அப்படிதானே? முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார் அடிமை வாழ்வடைய. நான் வாழ்வடைகிறதுக்கு அவர் கடைசி வரைக்கும் அன்பு வச்சார். அவருடைய அன்புல எந்த வித குறையுமே கிடையாது. அந்த உலகத்தினுடைய அன்புக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த உலகத்து மக்களுடைய அன்புக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த தேவனுடைய பிள்ளைகள், they should differentiate between the love of God and the love of men. If it is so, they will escape the judgment. Otherwise, the judgment, I don't know how it's going to happen. God knows that. நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குன்னு பேசணும். நான் சொன்னேன், ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் அ வெரி குட் ஹெல்ப் ப்ரீச்சர். நரகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணவர். பரலோகத்தை பற்றி சொன்னதை காட்டிலும் நரகத்தை பற்றி பேசியிருக்கிறார். நம்ம ஜனங்களுக்கு சொல்லணும். வேதத்தில் வசனம் உண்டு, அநீதியான பாதையினுடைய மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு,
அது முடிவு மாறின வழிகள். எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு இந்த ரூட் நல்லா தெரியுது, நான் நல்லா போகிறேன். கூகுளில் போனாலே அது வேறு எதை காட்டுது. சில இடத்துல போக முடியாது. 2 வீலர் போகலாம், கார் போக முடியாது. வழி இருக்குது சார், போக முடியாது சார். காரை வச்சுக்கிட்டு இடிப்பியா நீ? நாங்கள் போய் நாங்கள்லாம் திரும்பிட்டு வந்திருக்கிறோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு மரண வழிகள். இயேசு கிறிஸ்து இவ்வளவு பாடுகளை அனுபவிச்சு அவர் சிலுவையில் தொங்கும் போதும் 3வது சொன்ன வசனத்தை சொல்லி நிறைவு செல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய குடும்பத்தை குறித்து அக்கறை, அதான் முக்கியம். அங்கே நிற்கிறதுல யாரெல்லாம் நிற்கிறா? சிலுவை பக்கத்தில் இயேசுனுடைய அம்மா நிற்கிறாங்க. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சுக்கலாம். லூக்கா 2வது அதிகாரத்தில் சொல்லிச்சு, சிமியோன் சொன்னான், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டையும் உருவிட்டு போகும்னார். குத்தும்னு சொல்லலை. என்ன அர்த்தம் கவனிச்சுக்கிங்களா? உன் பட்டையும் உருவி போகும்னா உள்ளே போய் வெளியே வரும். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும். மரியாளுக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மிட் 50, 50லேருந்து 51 வயசு இருக்கும். 16 வயசில் கல்யாணம் பண்ணியிருப்பா. இயேசு கிறிஸ்துக்கு 33 வயசு. கூட்டி பாருங்க. 50, 51, 52 வயசில் இயேசு கிறிஸ்துவனுடைய அம்மா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய அப்பா இறந்துருக்கணும் அப்படின்னு ஹிஸ்டாரியன் சேஸ் தட். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 2 பேர் இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் யோசேப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து தான் அந்த குடும்பத்துக்கு தலைமகன். நான் கை வைத்து சொல்ல போல, யார் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தலைமகனாக இருக்கீங்கன்ட்டு. வீட்டுக்கு மூத்தவர் ரொம்ப முக்கியம். வெறும் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் மாத்திரம் முக்கியம் இல்லை, பொறுப்பு இருக்கு. பழைய ஏற்பாடுபடி எனக்கு சொத்துல 3ல் 2 பங்கு எனக்கு தரணும்னு கேட்கறது பெருசு இல்லை, பொறுப்பு எடுக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நம்ம என்ன நினைக்கிறோம்? இயேசு கிறிஸ்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாத ஒரு குடும்பத்தை பற்றி எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்ம இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லணும். இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில் தொங்கும்போது கூட 7 வார்த்தையில் 1 வார்த்தை குடும்பத்தை பற்றி பேசிட்டு போயிட்டார். கையில் போயிட்டு கத்துறாங்க, குடும்பத்தை பற்றிலாம் பேசக்கூடாது. நீங்கள் என்னன்னாலும் பேசுங்க, குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது. இப்பவும் நிறைய பேர் இருக்காங்களே, சார் பொது வாழ்க்கையை பற்றி பேசுங்க சார், தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசாதங்கன்றாங்க. பொது வாழ்க்கையை பேசுங்க, தனிப்பட்ட வாழ்க்கையை பேசாதுங்க. இதுக்கு இப்போ உள்ள ஜெட்ஸியா ஜெனரேஷன் போகுது. நாங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தேசம் நாடு உருப்படும் நினைக்கிறீங்க? பொது வாழ்க்கை பாருங்க, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பார்க்காதீங்க, பேசாதீங்க சார். அதை நாளைக்கு இந்த ஜெனரேஷன், இந்த இளைய தலைமுறை அவர்கள் குடும்ப வாழ்க்கைக்கு வந்து அவங்க வீட்டில் புருஷன் மனைவி ஒருத்தரை பிச்சுக்கிட்டு நெருப்பு ஊற்றி தீ வைக்கும்போது தான் தெரியும். எனக்கு தெரியாது, இப்போ தெரியாது, இப்போ நல்லா தான் இருக்கும். போக போக தெரியும், இப்போ தெரியாது. போகும். இப்போ நாங்கள்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊழியத்தில் நாங்கள் யாரையும் பாய்க்க மாட்டோம், யார்ட்டையும் சண்டை போட மாட்டோம். அவங்க விருப்பப்பட்டதை பேசி விருப்பப்பட்டதை செய்வோம்னா, நான் வீட்டில் சொல்லி வச்சுருக்கேன், அமைதியாக இருக்கணும்னு இருக்கேன், பேசக்கூடாது. ஆத்தும பாருனாலும் பொங்கக்கூடாது, விட்டுறணும். பால் பொங்க தான் செய்யும். பால் பொங்காமல் இருக்கிறது தான் நான் குக்கர்னு ஒன்று கொடுத்தேன், விசில் அடிக்கும்னு. நான் இந்த விசிலை சொல்கிறேன், சரியா? இந்த விசிலை சொல்கிறேன், ரைட்டா? இந்த விசில் அடிக்கும்ல, அதெல்லாம் இல்லை. அடுப்பில் பொங்கி வலியும் பிறகு துடைக்கணும். நம் கடவுள் ஞானம் கொடுத்துருக்காரு, நமக்கு அறிவு கொடுத்துருக்காரு, நமக்கு புத்தி கொடுத்துருக்காரு. பவுல் கலாத்திய சபை விட்டு வாங்கினானே, புத்தி இல்லாத கலாத்தியரேன்,
அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்ணிட முடியும்ன்றேன் நான். பவுல் எதா அவன் தான் ஏற்கப்பட்ட கிறிஸ்து எனக்கு ஜீவன், நீ எப்போ போனாலும் நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். இந்த மடம் இல்லாட்டாலும் அன்றைக்கி சொல்கிறேன் சண்டை படம் இருக்கு. இங்கெல்லாம் நான் கர்த்தர் நமக்கு ஃபாதர் பாடியிருக்கார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா. மகிமையான பரலோகம் இருக்கையில், அந்த பாட்டு பாடுறாங்களா யாராலும்? அதெல்லாம் இப்போ பாடக்கூடாது, அது ஒரு 2050க்கு பிறகு பார்ப்போம். மகிமையான பரலோகம் இருக்கையில் நீ ஏன் கவலைப்படுற? க்ளோரியஸ் ஹெவன் இஸ் தேர். இந்த உலகத்தில் நம்ம வச்சிருக்கிற வரைக்கும் நம்ம வேலை செய்யணும். கேட்கலாம், இந்த உலகத்தில் கர்த்தர் உயிர் சுகம் பலன் கொடுத்துருக்கிற வரைக்கும் நம்ம வேலை செய்யணும். சரி, எத்தனை பேர் எங்களை ஃபாலோ பண்ணுறீங்க? நான் சொல்ல கேட்குதா? ஹலோ, கேட்குதா? கேட்குதா? உங்களுக்கு கேட்குதா? கடைசியில் இருக்கவங்க கேட்குதா? கேட்குதா உங்களுக்கு? சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார் பாஸ்டர். சரி, அவர் சிலுவையில் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அவங்க அம்மா நிற்கிறாங்க. எப்படி இருக்கும் இயேசுவுக்கு? அதுதான் மூத்த பையன், உலக பிரகாரமாக மூத்த பையன். அடுத்தவருடைய தாயின் சகோதரி கிளையப்பா மரியாள், அவருடைய உறவினர். சரியா? அவருடைய தாயின் சகோதரி. சில பேர் அவங்க சிஸ்டர் இன் லவ்வாக இருக்குன்றாங்க. இல்லைன்னா யாக்கோபு யோவான் அவங்களுடைய தாயாராக இருக்கலான்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கட்டும். மூணாவது மகதலேனா மரியாள். 7 சாசுகளை ஆண்டவர் துரத்தியிருந்தார். சீஷர்களில் ஒரே ஒருத்தன் தான் நிற்கிறான். யார் சொல்லுங்க பார்ப்போம். தமக்கு அன்பாக இருந்த சீஷன், அது கடைசியில் சொன்னேன். யாருன்னா யோவான். ஏட்டா முதல்ல சொல்லிடுறேன், கடைசியில் உங்களுக்கு சொல்லி முடிப்பேன். 12 சீஷரில் 1 காலி, 10. பேதுரு, ஐயோ அவை மாதிரி எவனும் பேச முடியாது. முந்திரி கொட்டை, உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன். அவனை நில்லு இங்கே வந்து, இயேசுவுக்காக என் உயிரை கொடுக்க தயார். சிஏ கேம்பில் சொல்லுவான், நீ உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம், நீ ஒழுங்காக சர்ச்சுக்கு டைமுக்கு வா பார்ப்போம். சரி, ஆமாம், சர்ச்சில் இருக்கிற சேர்களை எடுத்து போடு. வாலண்டியரி ஒர்க் பண்ணுவியா? இயேசுவுக்காக என் ஜீவனை கொடுப்பேன். ஜீவனை கொடுக்கறது அப்புறம், முதல்ல நீ கொடுக்க வேண்டியது ஒன்று. உன் தாய் தப்பனு கீழ்ப்படி. முதல்ல உன் தாய் தப்பனை முதல்ல கணம் பண்ணு. வேதம் சொல்லுகிறது, பெற்றோர்களே பிள்ளைகளை கோவப்படுத்தாதீங்க, பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். இது அநியாயம்னு போட்டிருக்கா, நியாயம்னு போட்டிருக்கா? நான் டைம் பார்த்துக்கிறேன். சரியா? இது நியாயம், அநியாயம் போடல். அப்போ பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டியது நியாயம். எத்தனை பேர் அது தைரியமாக சொல்ல முடியும்? கீழ்ப்படிஞ்சவங்க இருந்தால் தான் சொல்ல முடியும். சரி, ரைட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஒரு பேரை காணும், எல்லாம் போட்டான். இந்த யோவானுடைய பிரதர் ஒருத்தர் உண்டு, பேர் யாக்கோபு. இயேசு ஒரு ஊருக்குள்ளே விடலை. லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் இருக்கு. வந்து ஏசுட்ட சொல்கிறாங்க, எலியா செஞ்சத போது அக்னியை இறக்கட்டுமான்னாரு. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அக்னி இறக்கட்டுமான்றாங்க. ஏன்னா இயேசு உள்ள விடலைன்ற கோவம். நல்ல வைராக்கியம். சூப்பர் 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 வைராக்கியம்லாம் இருக்கு. ரைட்டா? எருசலேம் போக நோக்கம். யாக்கோபு யோவான் எலியா செய்தது போல வானத்தில் இறங்கி இவங்களை அழிக்கணுமான்னு கேட்குறாரு. ஆண்டவர், டேய் பேசாமல் இப்படிப்பட்டவங்கள வச்சு ஆண்டவர் குடும்பம் நடத்துனது மாதிரி அவங்கள ஊழியத்தில் கொண்டு போயிருக்காரு. இயேசுக்கு தான் பொறுமை, அப்பா செம பொறுமை. அக்னியாக இருக்கட்டுமான்னு கேட்குறான். சரி, இயேசு அப்போ பிடிச்சான், சிலுவையில் அறையிறான். யாக்கோபு எங்கே போனார்? நான் அப்புறம் சொல்கிறேன். சரி, யோவான் மாத்திரம் நிற்கிறேன். இப்போ நான் 2 காரியம் சொல்லி முடிக்கணும். இயேசு கிறிஸ்து குடும்பத்தை குறித்த அக்கறைனா 2 விஷயமா நான் அதை பிரிக்கிறேன். ஒன்று, ஏன்னா யாத்திராமம் இல்லை, முதல்ல சொல்கிறேன். யாத்திராமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாக்குத்தத்தமுள்ள கற்பனை என்ன? உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, கவனிச்சுக்கிடுங்க எல்லாரும், நல்லா முழிச்சிருக்கோம். உங்கள் பைபிளை பாருங்கள். உன் தகப்பனையும் தாயையும் கலட்டி விடுவாயாக. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கலட்டி விடுவாயாக.
அம்போன்னு ஆத்துல விட்டுருவாயாக. நட்டாத்தில் வாக்குத்தத்தம் உள்ள கற்பனை பைபிளில் இருக்கு. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு ஒரு ப்ராமிஸ் இருக்கா இல்லையா? அந்த ப்ராமிஸுக்கு நீ என்ன செய்யணும்னு இருக்கு. கைகள் ஒத்துக்கத்திர மேம்படுத்தும். நீ கேட்கலாம், பாஸ்டர் எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், உங்கள் அப்பா அம்மா ரொம்ப கணம் பண்ணாங்க, சின்ன வயசுலேயே போயிட்டாங்கன்னு. எனக்கு தெரியாது. அப்படி நடக்கணும்னு நான் சொல்லலை, வருத்தம். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆண்டு விட்டு போய் கேட்கணும். எனக்கு தெரியாது. மறைவானவைகள் கர்த்தருக்கே உரியவைகள். சீக்ரெட் திங்ஸ் பிலாங் டு காட். எது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறோ அதை நான் ஃபாலோ பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியல, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதே நான் கீழ்ப்படியுமா கீழ்ப்படியக்கூடாதா? உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயா. நான் பின்னால் விஷயத்துக்கு வர்றேன், நான் சொல்லிட்டே வரேன். இயேசு கிறிஸ்து, நான் அதை யோசிச்சு பார்த்தேன். அந்த வசனத்தை இது வரைக்கும் நான் பேசிக்கலாம் தெரியல. பேசியிருந்தால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் பேசிக்கலாம், எனக்கு ஞாபகமே இல்லை, எந்த நோட்ஸும் இல்லை. அந்த வசனத்தை உட்காந்து தியானித்து பார்த்தபோது ரெண்டு விஷயம். அதில் ஒன்று என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. இயேசு தன் தாயை யாரிடத்தில் கொடுக்க வேண்டும், ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை சிலுவையில் எடுக்கிறார். சே, இவ்வளவு வேதனைகளுக்கு மத்தியிலும், உலகம் இவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கு, இவ்வளவு இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இருக்கும்? எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் நான் சிலுவையில் மறிக்காமல் ரட்சிப்பு வராது. ஆனால் இந்த மக்கள் இவ்வளோ பண்ணுறாங்களே. நான் குருடனை சுகமாக்கினேனே, அவன் எங்கே? செவிடனை சுகமாக்கினேனே, அவன் எங்கே? ஊமையாக இருந்தானே, பேச முடியாமல் இருந்தேனே, அவனை பேச வைத்தேனே, அவன் எங்கே? 38 வருடம் படுத்த படுக்கையில் இருந்தானே, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னேனே, அவன் எங்கே? குஷ்டரோகியை சுகமாக்கினேனே, 10 குஷ்டரோகிகளை எண்ணியே ஆண்டவர் கேட்கிறார், மற்ற 9 பேர் எங்கேன்னு. ஒருத்தன் தான் காணான்னு கேட்டார். ஏமா எத்தனை குஷ்டரோகிகள் நான் சுகமானேன், நான் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினேனே, ஒரு சிறுமியை எழுப்பினேனே, பாடையில் சுமந்து கொண்டு சென்ற அந்த வாலிபனை லூக்காயில உயிரோடு எழுப்பினேனே, லாசருவை உயிரோடு எழுப்பினேனே, எங்க? இப்போ புரியுதா? நீங்க நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் சர்ச்சு வளரல, ஏன் சபையில் ஆத்துமாக்கள் வரல? ஆண்டவர் உங்களுக்கு எந்த நன்மை செய்யலையோ அவங்களும் மனதிற்கு ஜெபம் பண்ணணும். அடுத்த வாரம் வரமாட்டான், அடுத்த வாரம் வரமாட்டாது அது சிஸ்டர். ஆனால் வீட்டில் என்ன சொன்னாங்க? ஏன் உனக்கு ஜெபம் பண்ண வரும்போது மாத்திரம் உங்கள் வீட்டில் விட்டுட்டாங்களாக்கும். அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, உன்னை அனுப்பும்போது ஆஸ்பத்திரி செலவு மிச்சம். எல்லா இடத்துலையும் மந்திரிச்சு பார்த்தேன், அவனை ஒன்றும் நடக்கலை. ஏசு விட்டே ஒருட்ட மந்திரிச்சு விட்டுருவோம், கருவேப்பிலை வச்சு என்ன பண்ணி விடுவார்னு இங்கேயும் அனுப்பினேன். இயேசு இடத்துல நன்மை பெற்றால் சாகுற வரைக்கும் உண்மையாக இருக்கணும். கைகள் ஒதுக்கிறத மேம்படுத்தும். இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன முழங்கால் வலியை நீக்கி இருந்தாலோ, ஒரு கைகால் சுகத்தை கத்தர் கொடுத்துருந்தாலோ, சாகுற வரைக்கும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும். இயேசு கிறிஸ்து 1000 நன்மை செய்யணும்னு அர்த்தம் இல்லை, ஒரு நன்மை செஞ்சால் போதும். நம்முடைய வாழ்க்கையின் விளிம்பில் இருந்த நம்மை மரண தருவாயில் அவர் என்னை கண்டார் அன்பால் எரிகோ நகர் வீதிதனிலே. இந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், இந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். என் இயேசு கிறிஸ்து என் சிந்தையை அட்ராக்ட் பண்ணார், என் மைண்டை அட்ராக்ட் பண்ணார், என் வாழ்க்கையை அட்ராக்ட் பண்ணார், கவர்ச்சித்தார். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவனே, கரம் பிடித்தவனே, ஹல்லேலூயா. கவர்ச்சி நாயகன், என் அட்ராக்டிவ் ஜீசஸ் கிரைஸ்ட் என்னை அட்ராக்ட் பண்ணிட்டார். சாகிற வரைக்கும் ஆட்டு விட்டு போகக்கூடாது. நம்ம சொல்லணும் ஜெபம் பண்ணும்போது, நீ தொடர்ந்து வருவீங்களா, இன்னைக்கு ஓடி போயிடுவீங்களா கேட்டால் சொல்லுவாங்க. அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் பாட்டில் ஜெபம் பண்ணுங்க. பண்ணுறோம், சுகத்தை வாங்கிட்டு போகிறதுக்காக கர்த்தர் உன்னை கூப்பிட்டாரு. உன் ஆத்மா ரட்சிக்கப்பட்டு சத்தியம் கேட்டு நீ ஆண்டவர் அண்டையில் நெருங்கி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வரணும்ல கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். உன் கண்களை கர்த்தர் சுகமாக்குனது கர்த்தரே வசனத்தை வாசிக்கிறது. நீ அதை பற்றிட்டு வாசிக்காம தேவையில்லாத புஸ்தகங்கள், தேவையில்லாத இதில் உட்காந்து மணிக்கணக்கா. நாடென்ன செய்தது நமக்கு,
என கேள்விகள் எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு. இயேசு எனக்கு என்ன செஞ்சார், நான் இயேசுக்கு என்ன செய்கிறேன்னு கேட்கணும். அதுதான் கிறிஸ்தவம். எனக்கு எனக்கு நியாயம், நான் பேசுறது அநியாயம்னா ஆர்கியூ வித் மீ. கீழே நிற்கிறேன், வாங்க பேசுவோம். ஏசாமிட்ட அவர் கேட்கறதுல எவ்வளவு நியாயம் இருக்கு. ஐயோ கடவுள், ஆண்டவர் யார்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாரு. ரெண்டாவது யார்கிட்ட கொடுக்கணும்னு முடிவு எடுத்தார். ரெண்டை வச்சு தான் செய்தியை பின்னினேன். யார்கிட்ட கொடுக்கக்கூடாது, யார்கிட்ட முதலாவது ஏசு யார்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சாருன்னா வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் அப்படி சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துடைய சொந்த சகோதரர், ஓன் பிளட். ஆனால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியில உற்பத்தி பிறந்தார். ஆனால் யோசேப்புக்கு பிறந்த பிள்ளைகள் தான் அவங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்கள சின்ன தம்பி சின்ன தங்கச்சின்லாம் சொல்லலை. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதர்ஸ் இருந்திருக்காங்க, சகோதரிகள் இருந்திருக்காங்க. சகோதரிகள் ப்ளூரலில் போட்டிருக்கு. இப்போ ஒன்றுக்கு மேலே தான் இருந்திருக்கணும். 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், தெரியாது. சரியா? இது யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் யூதருடைய கூடார பண்டிகை வந்தது. அவருடைய சகோதரர் ஏன் இயேசு அவங்ககிட்ட ஒப்பு கொடுக்கல? இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை யார்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கலாம்? மூத்த சகோதரன் சிலுவையில் மறிக்க போகிறார். ஆனால் தெரியும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்ப போகிறார். ஆனால் எழும்பு நாள் எங்கே இருப்பாரா? பிதாவுடைய வழிபாசத்துக்கு போயிடுவார். அப்போ அவருடைய ஆப்சன்ஸ் இங்கே இருக்குது. ஃபிசிக்கல் ஆப்சன்ஸ் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ஆப்சன்ஸ் ப்ரெசன்ஸ் இருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? யோசிக்கிறார் சிலுவையில். நம்மன்னா இந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து அடுப்பில் நின்று எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன், இப்போ என்கிட்ட எதுவும் கேட்குறீங்களே? அம்மா உன்கிட்ட என்ன வீடு பூட்டி இருக்கான்னு கேட்குறேன். நான் அடுப்பில் நிற்கிறேன். இப்போ என்ன, நீங்கள் வந்து நின்னா தெரியும்னு ஒரு பதில் வந்துச்சுன்னா எப்படி இருக்கணும்? அட பாவி, நான் கூட ஒன்றும் வைக்கல, நீ செயின் எல்லாம் வச்சுருக்க கிலோ கணக்கில், தூக்கிட்டு போயிடுவேன். யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனை நேரத்தில் என்னென்ன மாதிரி எல்லாம் டெம்பர்மெண்ட். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை சும்மா இயேசுவை தோத்திரம் போகிறதுக்கெல்லாம் வரல. இயேசு கிறிஸ்துடைய சொந்த சகோதரர் அவரை விசுவாசிக்கல. நீங்க கேட்கலாம், ஏசாமி என்ன செய்தார்? 3 வருஷம் ஊழியம். அவர் 30 வயசுக்கு பிறகு தான் ஊழியம் செஞ்சார். இது வந்து 2வது ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஊழியம். என்ன கிழிச்சான்னு கேட்டிருந்தா, உன் குடும்பத்தையே உனக்கு ரட்சிக்க தெரில அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? கேட்பாங்களா இல்லையா? அப்படி சகோதரர் அவரை விசுவாசிக்கல. இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வீட்டில், மரியாளோட லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அவர் 30 வயது வரைக்கும் அவர் போய் உட்கார்ந்து கீழ்ப்படிந்திருந்தார். கைகளை வைத்து கத்திர மையப்படுத்துவோம். 2ஆவது இருக்கா இல்லையா? ஏசாமி 12 வயசில் போகிறாரு, காணலை, ஓடி வர்றாங்க. தாய் தகப்பன்மார். இப்போ யோசேப்பு இருக்கிறார், 12 வயசில் ஏசு இருக்கிறார். ஆச்சரியப்படுறாங்க, மகனே ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாரு. லுக்காரட்ட ரொம்ப அருமையாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. உன் தகப்பனும் உன் தாயும், திரும்ப படிங்க யாராவது ஒருத்தங்க. உன் தகப்பனும் நானும் கவலையோடு உன்னை தேடினேனேன்னு. வீட்டிலேயே கலகத்தை உண்டு பண்ணலாம் தெரியுமா உங்களுக்கு? அம்மாவை புகழ புகழ புக புகழ அப்பாவை கீழே போடுறது, அப்பாவை புகழ புகழ அம்மாவை கீழே போடுறது. சில பெற்றோர்கள் செய்வாங்க, 2 பிள்ளை, இது அம்மா பிள்ளை அப்பா பிள்ளை, நான் நரகத்துக்கு ஸ்ட்ரைட்டாக அனுப்புகிறேன்னு. நீ அம்மா பிள்ளை அப்பா பிள்ளை, 2 பேரும் எனக்கு பிள்ளை. கிறிஸ்தவங்க சொல்லுவாங்களா? நீங்கள் கேளு, நீங்கள் போங்க ஹவுஸ் விசிட்டிங் இதில் பண்ணி கேளுங்களேன் பார்ப்போம். அப்பா பிள்ளை அம்மா பிள்ளை. ஏன் பிரிவினை உண்டா பண்ணுற? நீ வீட்டுக்குள்ள நீ ஏன் கலகத்தை உண்டு பண்ணுற? 10 பிள்ளை இருந்தாலும் என் பிள்ளை தான்.
எங்கள் பிள்ளை தான், என் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. பாருங்க, தகப்பனும் தாயும். நான் ஒவ்வொரு வசனத்தையும் கரெக்டாக படிப்பேன். எல்லா பாயிண்டில் உன்னை விசாரத்தோடு தேடினோமே. 2 பேரும் கண்ணில் விளக்கணம் போட்டு தேடி இருக்கான். நம்ம என்ன இப்போ 12 வயசு ஆம்பட்டில் வந்துடுவான், விவரம் அறிஞ்ச பையன், வாலிப பையன் வந்துட மாட்டானா? இயேசு கிறிஸ்து எங்க தேடிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு, இங்கே வந்துட்டாங்க சர்ச்சுக்கு. ஏசாமி என்ன சொல்றாரு தெரியுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் என்னை தேடினீர்கள்? நானா எனக்கு பயங்கர கோபம் வந்திருக்கும். ஏன் என்னை தேடினீங்க? ஏன் என்னை தேடி? ஏசாமி நம்ம குறை சொல்ல முடியாது. நானும் என்ன சொல்றேன், நீ பிள்ளை பெற்று வளர்க்கும் போது தாண்டா உனக்கு தெரியும் அப்படின்ட்டுருப்பேன். உனக்கு குடும்பம் எல்லாம் வந்து பொறுப்பு வரும்போது தான் உனக்கு தெரியும் உன் பிள்ளைய நீ விட்டுட்டானா. பாம்பேயில் ஒரு தடவை நடந்துச்சு தெரியுமில்ல? தெரியும். பின்னி ஒரு காரில், வெஸ்லி ஒரு காரில், 4 ரோட்டு சந்தியில் நாங்கள் குடும்பம், வண்டி 4 பக்கம் பிச்சு போயிடுச்சு. ஹிந்தி தெரியாது, ஹிந்தி நை மாலும், சோட்டா சோட்டா பேச தெரியும், ஹிந்தி தெரியும். நான் எப்படி உட்கார்ந்துருந்தேன் தெரியுமா? என் ஒய்ஃப் ஒரு வண்டியில், என் பிள்ளைகள் ஒரு வண்டியில். நான் ரோட்டில் தலையில் கை வச்சுட்டு என் கண்ணில் நான் அழுகிறேன். நான் எங்கே தேடுவேன் என் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள். எங்க ஒரு ஊழியக்காரன் தெருவில் உட்காந்துருக்கேன், 4 காரு வந்துருச்சு. ஏன் என்னை தேடினீர்கள்னா, ஒரு ஆளை இழந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி. செல்வத்துக்கு மயமைப்பட்டோம், பறி கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும். ஜீசஸ் கிறிஸ்து தேவன், ஆனால் அவர் மனிதனாக இருந்தார். ஏன் என்னை தேடினீர்கள் என்று கேட்கும்போது பெற்றோர் சொல்றாங்க, அவர் கேட்கிறாரு, தாய் தப்பு உள்ள துடிக்குமா துடிக்காதா? ஆண்டவனுக்கு இந்த போட்டு ரத்த ஓட்டை கொடுத்துருக்காரா? கொடுத்துருக்காரு. இயேசு கிறிஸ்துவோட ஃபீலிங்கை புரியணுங்க. எனக்கு நிறைய இடங்கள்ல ஆலயங்கள் ஒரே ஆராதனை, ஒரே பாட்டு. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க. அவர் சொல்றாரு, நான் இது 90% போக மாட்டான், 10% தான் போவான்றார். எல்லாம் சொல்ல 90 போகாது, 10 தான் போகும். ஆனால் ஏசாமி வந்துட்டு போயிடுவாராம். இந்த 90, தேவா உம்மை நான் பார்க்கிறேன், ஆராதிக்கிறேன் ஆராதிக்கிறேன், இப்படி சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவர் வந்துட்டு போயிட்டார். கூட்டு லைஃப் சரியா இருக்கும், ஜீவியம் சரியா இருக்கும், வாழ்க்கை சரியா இருக்கணும், வாய் சரியா இருக்கணும், கைகள் பத்து கத்திர மேம்படுத்துமாக. ஏசு என்ன சொல்றார்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்கணும் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறார். செம்ம கேள்வி. 12 வயசுல நீங்க பேரண்ட்ஸ் தான். ஆண்டவர் ஒரு கோடு போடுறார் பாருங்க, நான் வேற நீங்க வேற. ஏசாமி எங்க சாப்பிட்டார் சார்? யூத பள்ளிக்கு அனுப்பினவங்க பெற்றோர்கள். நான் வேற நீ வேற. இந்த உலகத்துக்கு நம்ம அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கோம். இயேசு கிறிஸ்து 12 வயசுல சொல்றாரு, நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்றார். 50ஆம் வசனம் ஆண்டவர் பேசுறத நான் ரொம்ப ரொம்ப படிச்சு பார்த்து அழுதுருக்கேன். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர் உணர்ந்து கொள்ளவில்லை. உங்களுக்கு புரியல, உண்மையில புரியல. அவங்க மரமட்டைக்கு தெரியல. இயேசு பேசுறது ஸ்பிரிச்சுவல் உங்களுக்கு புரியல. இன்னைக்கு நாங்கள் பேசுறது சிலருக்கு புரியாது.
நாங்கள் அறிவிக்கிற சத்தியம் சிலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். God has by his grace he revealed this truth to us. Can we conceal that? நாங்கள் மறைக்கலாமா? பவுல் சொல்றான், நலமான ஒன்றை கூட நான் மறைக்காம ஓப்பனா பிரசங்கம் பண்ணேன்றான். இன்னைக்கு ஊழியக்காரனா இருக்கிற நான் சில நேரத்தில் நிற்கும்போது வீட்டில் போய் சொல்லுவேன், நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தெரியுமாப்பா, புரிஞ்சிருக்குமாப்பா கேட்பேன். பார்த்து கேட்பேன், உனக்கு புரிஞ்சுதாப்பா? பிறகு நான் சொல்லுவேன், அவங்களுக்கு புரியலன்னா ஏன் இதை பேசுகிறேன், ஏன் நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் என்னை நானே கேள்வி கேட்டுக்கொள்வேன். நீங்கள் என்னை 1000 கேள்விகள், இந்த கிறிஸ்தவ உலகம், நீங்கள் சொல்லலை, நல்லா விட்டு கிறிஸ்தவ உலகம் என்னை 1000 கேள்வி கேட்கறதுனால என்னை நான் கேட்டுக்கொள்கிறேன். பிறகு ஆண்டவர்கிட்ட போய் அழுவேன், இதெல்லாம் ஏன் ஏட்டுக்கு நீர் வெளிப்படுத்தி கொடுத்தீங்க, எதுக்கே இதெல்லாம் வேணும். நானும் சரி என்னுடைய மூத்த அண்ணனும் சரி சொல்லுவான், நம்ம பேச சத்தியம் புரியல, ஏன் இதை எனக்கு சொன்ன அழுவான். இவைகளை கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தின அப்படின்னு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு குழந்தை மாதிரி, ஒரு வெள்ளந்திரி போல இருக்கிற ஒரு பாலகருக்கு இது புரியும். கத்தப்படுத்தார். நம்ம மைண்டில் இவ்வளவு கிறிஸ்தவ உலகம் கிரிமினாலிட்டிஸ், எவனை கவுக்கலாம், எவன் காலம் அவனை தள்ளலாம், இவனை தள்ளிட்டு வரலாம், இவனை போட்டு மிதிச்சிட்டு வந்துடலாம், இவனை ஒழிச்சிட்டு வந்துடலாம், இவனை சாகடிச்சிட்டு வந்துடலாம். கிறிஸ்தவ உலகம். பின்பு அவர் அவளுடனே கூட போய், யாரு யாரு அவர் அவளுடனே கூட போய் நாசரேத் ஊரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். கைகள் 30 வருஷம் கீழ்ப்படிந்திருக்கிறார். தான் சொன்னது புரியல, விளங்கி கொள்ளாத பெற்றோருக்கு கூட இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில 100% கீழ்ப்படிந்திருந்தார். கைகள் பிதாவுக்கும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார், தன்னை பெற்ற தாய் தகப்பனுக்கும் அவர் கீழ்ப்படிந்தார். கைகளை தட்டி காத்த நம்ம இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி சின்ன பிள்ளைகளே, கொஞ்சம் யோசிங்க, நீங்க உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறீங்களா? பெற்றோருக்கு கீழ்ப்படிவது நியாயம், அநியாயம் கிடையாது. அவங்க சொல்றது உனக்கு புரியுதோ உனக்கு புரியலையோ சரி, கீழ்ப்படி. ஒபே, ஃபர்ஸ்ட் ஒபே. மிலிட்டரியில் கொஸ்டின் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒபே தென் கொஸ்டின். நீ கேள்வி கேட்கறதுக்கு முன்னால் கீழ்ப்படி. முதல்ல நீ கீழ்ப்படியாம நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. நீ ஃபர்ஸ்ட் ஒபே. ஒரு பெற்றோர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு 1000 அர்த்தம் இருக்கும், அத்தனையும் சொல்ல முடியாது, விளக்க முடியாது. இப்போ சார் சொல்ல, அந்த இடத்துல எனக்கு கதைங்கிட்டு வாங்க, எதுக்கு, ஏன், என்ன பிரச்சனை, அந்த இடத்த விட்டு நகலு. ஏசு என்னை காப்பாற்றி இருக்கிறார். சேலத்துக்கு பிரசங்கம் பண்ண ஒரு இடத்துக்கு போயிருக்கிறேன், என் சூட்கேஸோட இருக்கிறேன், ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், பஸ் வெளியே வர இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அந்த இடத்துல ஒரு தூண் இருக்கும் கேட் போடுறதுக்கு, கேட்டில் நான் தூண் இருக்குது, அதில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். பல வருடங்கள் முன்னாடி சரியான வெயில், பஸ் பிடிச்சி கார்லாம் இப்போ கிடையாது, சேலத்தில் பிரசங்கம் நடத்துகிறேன். போய் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். இப்படி நின்றுக்கிட்டு இருக்கேன், ஆண்டவரே பஸ் வரணும், சீக்கிரம் போகணும். நல்ல சத்தம் கேட்குற போல, மூவ் மூவ் ஃப்ரம் திஸ் பிளேஸ், அவ்வளோதான், இந்த இடத்த விட்டு மூவ் பண்ணுன்ற. ஃபுல் அடிச்சு போச்சு. டக்குன்னு போய் ஒரு டீ கடையில் ஒரு டீ வாங்கி இப்படி குடிச்சிட்டு இப்படி திரும்புகிறேன், டமார்னு சத்தம் கேட்குது. ஒரு பஸ் அதை இடிச்சிருச்சு, 2 பேருடைய கால் உள்ள மாட்டிக்கிச்சு. பாதிக்கப்பட்டிருக்காங்க, வருத்தம். ஆனால் என்ன, ஆண்டவர் காப்பாற்றுறதுக்கு என்கிட்ட பேச முடியும். கைகள் ஒத்துக்கிறத மகிமைப்படுத்தும். வலதுபுறம் இடதுபுறம் வழி ஆண்டவனோட பேசணும்னா பேசிடுவான். கைகள் ஒத்துக்கிறத மகிமைப்படுத்துமா.
டெய்லி ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன் நான் சொல்ல மாட்டேன். போய் சொல்லுங்க, நான் என்ன இவனா? என்னை காப்பாற்றணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் பேசுவார். அன்னைக்கு நாம் என்னை கர்த்தர் காப்பாற்றணும். மூவ் ஃப்ரம் திஸ். கர்த்தர் பேசுவார். என்னோட பேசணும் ஜோம் பண்ணிட்டு தான் பேசுவார். அவருக்கு இவ்வளவு சொல்லியும் போய் கீழ்ப்படிஞ்சு போய் இருக்க பாரு இயேசு கிறிஸ்து. அந்த அம்மா என்ன பண்ணிச்சு? இருதயத்தில் வைத்து சிந்தித்தாள். இயேசுவானவர், அடுத்த வசனம் சொல்லுங்க. இது நிறைய பேர் கிளைம் பண்ணுறோம். பூரா சின்ன ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். புரியாத பெற்றோர் நம்மளிடத்தில் சில விஷயங்களை பேசும்போதும் நாம் அவரை தேவன் இந்த உலகத்தில் என்னை கொண்டு வருவதற்கு ஒரு கருவிகளாய் காரண பயமற்றான கீழ்ப்படிஞ்சு இருந்தா, அவன் புரியலையோ இல்லையோ, இந்த கடைசி வசனம் பொருந்தும். மற்றவங்களுக்கு கிடையாது. இயேசுவானவர் ஞானத்தையும் வளர்த்தியும் தேவ முதல்ல கீழ்ப்படிஞ்சிருக்கேன்னு கேட்பார். நீ கீழ்ப்படியவே இல்லை, உனக்கு வளர்ச்சி ஏது? ஐயோ கடவுளே! சொந்த சகோதரரை விசுவாசிக்கலை. ஏன் விசுவாசிக்கலை? பட்வர் ஒரு சின்ன பிரச்சனை வீட்டில் நடக்குது. கூடார பண்டிகையில் நிறைய பேர் வருவாங்க. இயேசு கிறிஸ்து ஓன் பிரதர்ஸ் கவுன்சில் பண்ணுறாங்க. கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஏன் தன் தாயை தன்னுடைய சகோதரத்தில் கொடுக்கலன்னு ஒரு கேள்வி எழுமோ. அடுத்தது ஏன் கொடுத்தாருன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு 3 இருக்கு. ஏன் கொடுக்கல? இயேசுவை விசுவாசிக்கலை. சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா, இயேசுவே கூட இருந்தால் கூட நம்பாத சகோதரர்கள். இதில் ஒருத்தர் யார்? யாக்கோபு. அவன் தான் இந்த நிருபத்தை எழுதினான். யாக்கோபு நிருபத்தை எழுதினது இயேசுடைய சகோதரர். இன்னொருத்தர் இயேசுடைய சகோதரர் யூதா. அவர் ஒரு நிருபத்தை எழுதி, ஒரே ஒரு அதிகாரம், பயங்கரமானது. சரியா? ஆனால் இந்த யாக்கோபு ஆரம்ப காலத்தில் இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப இம்சை கொடுத்தவன் அவன் தான். கடவுளே, ரொம்ப இம்சைனாலும் இம்சை, எவ்வளவு இம்சை! இயேசு கிறிஸ்துவ குடும்பத்திலும் நிறைய பேர் உண்டு. அதே நேரத்தில் யோவானுடைய சகோதரனும் யாக்கோபு இருக்கிறான். அவன் வேற. ஆனால் ஓன் ஃபேமிலி இயேசுவை நம்பலை. எதனால நம்பலை? அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க பாருங்க. நீ செய்கிற கிரியைகளை உங்களுடைய சீஷர்களும் பார்க்கும்படி. ஏன் பார்க்கலையோ? 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கலையோ? 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கலையோ? 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கலையோ? எங்கே போ? எருசலேமுக்கு போ சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வசனத்தை கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ வட்டாரம் நீ யோசிக்குதா, பைபிள் எடுத்து தியானிக்குதா எனக்கு தெரியல. இன்னைக்கு இவ்வளவு பதவி சண்டைக்கு காரணமே இதுதான். இதை படிக்கல. பிரபலமாக இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். ரட்சிக்கப்படாத மனந்திரும்பாத சகோதரர்கள் இயேசுக்கு என்ன கொடுக்குறாங்க? நீ இப்படிப்பட்டவைகளை செய்து உலகத்துக்கு வெளிப்படுத்தும். இயேசு தன்னை உலகத்துக்கு எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியும். இயேசுடைய கீர்த்தி எப்படி பரவிச்சு? சொல்லாதன்னாரு, சொல்லிட்டாங்க. நம்ம சொல்லுன்றோம், எவனும் சொல்றதில்லை. ஏன் அவரை விசுவாசிக்கலைன்னா, இவங்களுடைய ஐடியா எல்லாரும் கெட்டவங்க கிடையாது, எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது. பிரபல்யத்துக்கு ஒருத்தர் தூண்டி விடுறான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து ஜாக்கிரதையா இருக்கும். எல்லாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்குன்னு இயேசு சொன்னார், மலையின் அதை அவர் பண்ணுவார். ஆனால் இவங்க தூண்டி விடக்கூடாது. பிரபலமாக இருக்கிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றும் செய்ய வேண்டாம். எதுனா இயேசு கிறிஸ்துடைய சகோதரருக்கு ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? இயேசு வச்சு கேம் விளையாடும். இயேசு அவனுக்கு பேர் கிடைச்சா அவர் அண்ணன், அண்ணன் 2, அண்ணன் 3, அண்ணன் 4, தங்கச்சி 1, தங்கச்சி 2. நீ டான்ஸ் ஆடுறதுக்கு என்னை அங்கே போக சொல்கிறியான்னு. ஏசாமி ஏன் போகல தெரியுமா? யூதர்கள் இயேசு கொலை செய்ய தேடுறாங்க.
அவர் அடுத்த பஸ்கா பண்டிகை போவார், இப்போ போக ஒரு விருப்பம் இல்லை. இப்போ என்ன தூண்டி விடுறாங்க, போ போ. ஒரு விதத்தில் என்னன்னா, என் வீட்டில் நீ மூத்தவனாக இருக்க, நீ மூத்தவனாக இருக்க வரைக்கும் எனக்கு பெரிய பிரச்சனை. மூத்தவனாக இருக்கிற வரைக்கும் அதை செய்யாத, இங்கே போகாத, அதை பார்க்காத, இப்படி நட அப்படி நட நீ சொல்லிக்கிட்டே இருப்ப. உன்னை அங்கே வச்சு கொன்னுட்டான் நல்லது. அது என் கை படக்கூடாது, படட்டும். இவங்க கையில் இயேசு கிறிஸ்து தாயை கொடுப்பாரா? புரியுதா? எத்தனை பேர் புரியுது? இவங்க கையில் இயேசு கிறிஸ்துவோட தாயை கொடுக்க முடியாது. இயேசுவையே காலி பண்ணுறதுக்கு பிரபல்யம் என்ற ஒரு விஷயத்தில் வைத்து ஆண்டவங்களை பார்த்து, என் வேலை இன்னும் வரல, உங்கள் வேலை ஆயத்தமாக இருக்கிறது. இயேசு தராத பிரபல்யம் நமக்கு வேண்டான்னு சொல்லி எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை உறுதி எடுக்கிறார்களோ பாக்கியவான்களாக இருப்பார். எனக்குன்னு ஒரு பிரபல்யம் இயேசு தரணும்னா அவர் எப்படியும் தருவார். இயேசு கிறிஸ்து காலையில் மீடியா இல்லை, இயேசு கிறிஸ்து காலத்தில் வால் போஸ்டர் விட்டுறதுக்கு வழி இல்லை, டிவி ப்ரோக்ராம் கிடையாது, கடிதம் எழுதுறது கிடையாது, எந்த மினிஸ்ட்ரி ஆஃபீஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு அனுப்பு, நான் உனக்கு அனுப்புகிறேன், இந்த தொல்லையே கிடையாது. ஒன்றும், ஒரு புக்லெட் கிடையாது, ஒரு விளக்குமாறு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏசாமியுடைய கீர்த்தி பரவிடுச்சு. கேள்வி, அது எப்படி பரவிச்சுன்னே தெரியாது. பரவணும்னா கர்த்தர் பரவு பண்ணுவார். இதை புரிஞ்சிட்டிங்கன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை சந்தேகப்படாதீங்க, ஆனால் கொஞ்சம் கவனமாக கிளாஸ் போட்டு பார்த்துக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? போட்டு சங்கீதம் 69:8 சொல்லியிருக்கு, ஐயோ கர்த்தாவே, இந்த வசனத்தை வரை படிக்கணுமா உங்களுக்கு? என் சகோதரருக்கு வேட்டு மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் அந்நியனுமானே. என் சகோதரருக்கு வேற ஆளு. நம்ம என்ன பாட்டு, வேறு ஒரு ஆசை இல்லை. கரெக்டு. நீ வேற மனுஷனா? என் சகோதரருக்கு வேட்டு மனுஷன். இயேசு கிறிஸ்து குடும்பத்தில் இருக்கிற எத்தனை பேர் இருக்கும், அவர் வேற. என் தாயின் பிள்ளைகளுக்கு படிங்க. இப்போ இந்த வசனத்தெல்லாம் நான் பாஸ்டர் பென்னி படிச்சுட்டாருன்னா நான் எல்லாரையும் நான் நம்பிட முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்களே சொல்லுங்க. பாலிசி எல்லாரையும் நான் நம்பிடுவேன் நினைக்கிறீங்களா? முடியாது. பைபிள் சொல்லியிருக்கு, என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் அந்நியன் நானே என்று. ரெண்டாவது, அதனால் ஒன்று சொல்கிறேன், ரட்சிக்கப்படாதவங்க, மனம் திரும்பாதவங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவங்க, ஆவியினால் நடத்தப்படுறவங்களுடைய ஆலோசனை கேட்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தணும். அவன் கொடுக்குற எந்த ஆலோசனை எனக்கு வேண்டாம், 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 வேண்டாம். ஃபாதர் சுந்தரம், சாத்தானே உன் லோகம் வேண்டாம், கொண்டு போவோம் சரக்கு கொண்டு போயிரு, வேண்டாம். ரெண்டாவது, மார்க் 3:21, ஏசாமி தான் குடும்பத்தில் உள்ளவங்ககிட்டையும் கொடுக்கல. அடுத்து மார்க் 3:31 நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஊழியத்தில் ஃபஸ்ட் இயர் 31. அவருடைய இனத்தார் அதை கேட்டபோது, ஏசாமிக்கு பயங்கர ஹெவி ஸ்கெட்யூல், சாப்பிடக்கூட முடியல, ஆட்கள் இருக்கிறாங்க. அவருடைய இனத்தார், அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒரு இடத்துல ரிலேட்டிவ், சொந்தக்காரத்தையும் எல்லாரையும் நம்பக்கூடாது. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ, நீ முடிவு எடுத்தால் நம்ம சொந்தக்காரங்களையும் கூட பிறந்தவங்களையும் நம்ப முடியாது. அடுத்து யாரையும் நம்ப முடியாது, சொந்தக்காரங்களையும் நம்ப முடியாது. அவங்க என்ன பேசுகிறாங்க பாருங்களேன். அற்புதங்க பெறா அதிசயம் பெறும்போது, ஏசு எனக்கு மச்சான், ஏசு எனக்கு மாமா, ஏசு எனக்கு ஒன்று விட்டு அவர். ஆனால் ஏசாமிக்கு ஒரு மரியாதை வந்து, அவர் சாப்பிட்றது கூட நேரம் இல்லைன்னு வந்த உடனே அவன் சொல்கிறாங்க, எதை கேட்ட போது, ஏசாமி பிஸியாக இருக்கிறவங்க பிடிக்கல. கை அந்த பாருங்க, ஐயா கரெக்டாக ராஜனையை பிடிச்சிட்டாரு. ஏசாமி பிரபலிய மருந்து பிடிக்கல. பிரதர்ஸு அவரை வச்சு கேம் விளாடணும்னு நினைக்கிறான். இவங்க சொந்தக்காரங்களுக்கு ஏசாமியுடைய பேர் பிரபலியமான, அவனுக்கு வயிறு எரியுது, கும்பி எரியுது. இப்போ நம்ம முக்கியமான மினிஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, தூங்குறதுக்கு நேரம் இருக்காது,
ஒரு 21 நாள் பிஸியாக தான் இருப்பாங்க. அவங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இருக்காங்க. இருக்கட்டும், கத்துட்டு பர்சன் நமக்கு மைமெண்டாவதா, சரி போட்டு அதையும் அப்படி சைட் வேலை போட்டு இனத்தை அது கேட்ட போது அவங்க பிஸியாக இருக்கிறாரு. கேட்ட உடனே இவங்களுக்கு பொறுக்கலை. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளை தேடி யாரும் வரக்கூடாது, நம்மளை யாரை பார்த்து பேசிடக்கூடாது, யார் நம்மளை பார்த்து சிரிச்சிடக்கூடாது, யாரும் அவங்க பக்கத்தில் நின்றக்கூடாது. ஓ அவங்க அது அவங்களுக்கு வேண்டியவங்க, அவங்க வசதியானவங்க, அவங்களோட தான் நிற்கிறாரு. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆண்டவர் நாள் கட் பண்ணிடுறாரு. பட் இனத்தார் அதை கேட்ட போது சொல்றாரு, அவர் மதிமயங்கி இருக்கிறார், புத்தி சுவாதீனம் இல்லாதவன் நாங்கள். ஈஸ்வர் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். He was crazy. He has gone mad. He has lost his senses. எஸ்எம் கால கேட்டுருக்குமா? கேட்டுருக்காது. எப்படி இருந்திருக்கும் ஆண்டவர்? இப்போ என்ன ஒருத்தர் புத்தி இல்லாதவன், என்னை புத்தி சாதினாலவன், எனக்கு மூளை குழம்பி போச்சு, நான் சரியில்லைன்னு என்னை யாராவது சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும்? நான் இப்போ இந்த உலகத்தில் வாழ்வேன்னு நினைக்கிறீங்களா? வாழணும்னு எனக்கு பிடிக்கும் நினைக்கிறீங்களா? இஸ் அவுட் ஆஃப் மைண்ட், இஸ் மேட். அது பிறகு இருக்கிறதுக்கு செத்துறது பெட்டர் இல்லை? சொந்தக்காரங்க பேசுகிறாங்க. சரி, இந்த பாதையில் கடந்து போனவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் விளக்கு சொல்ல விரும்பலை. இன்னைக்கு புல்பீட்டில் என் குடும்பம் பாதிக்கப்பட்ட நிலைமை எனக்கு தெரியும்ல. He is mad, out of mind. He is mental. அரசன் நண்டு கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும். சக்கரது கடவுள் விட மாட்டார் சார். கிறிஸ்தவ உலகம் நினைக்கிறாங்க அவங்க தப்பிச்சுக்கிடுவாங்கன்ட்டு. முடியாது. அவர் மதிமயம் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடிக்க வந்தார். உங்களை என்ன இப்படி உலகம் சொல்லலாம், ஆனால் கலங்காதிருங்கள். இயேசு நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முடியாதவர், வங்கி எறிகிற தீயை அணையாதவர். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். ஒருத்தரை பற்றி நான் ஒரு கமெண்ட் பண்ணுறேன்னா, நான் 100க்கு 1000 முறை நான் யோசிக்காம ஒரு கமெண்ட் நான் அடிக்கக்கூடாது. யாரை பற்றி நான் கமெண்ட் அடிக்கும்போது அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா பார்த்துக்கிட்டே இருக்கிறார், பரலோகத்தின் தகப்பன் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதனால் இயேசு கிறிஸ்து சொந்தக்காரங்கிட்ட கொடுக்கல. ஆனால் ஒரு சொந்தக்காரங்க நிற்கிறாங்க. யார்? யாக்கோபு உடைய தம்பி நிற்கிறாரு. யார்? யோவான் நிற்கிறார். போட்டோம். ஆனால் நல்லவங்களும் இருப்பாங்க. எல்லாரையும் டவுட் பண்ணாதீங்க, சரியா? இப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் நம்ம எல்லாரையும் உறவினர்களெல்லாம் நம்பணும்னு நினைக்காதீங்க கிறிஸ்தவ உலகத்தில். ஆனால் அவங்க நம்ம உயர்வையும் நம்ம வாழ்வையும் அவங்க விரும்புகிறாங்களான்னு பாருங்கள். அவங்க விரும்பலைன்னா அவன் நம்முடையவர்கள் அல்ல, நம்முடையவர்களே அல்ல. நம்ம நல்லா இருக்கணும். ஏசாமி மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணார். அவர் நல்லா இருக்கிறதுக்காண்டி ஏன் அவனுக்கு வகுத்தறிச்சல்? நம்ம சொந்தக்காரங்க என்னைக்கு இருந்தாலும் சரி, நம்ம காட்டிலும் ஒரு படி நீங்கள் உயர்ந்து பாருங்கள், உங்களுக்கு கணக்கு வச்சிருவாங்க. கிறிஸ்தவ உலகம் தான் அதை செய்யுது. நம்ம ஒரு ஸ்டெப்பு லைஃப்பில் ஃபினான்ஷியலாக நம்ம நல்லா வந்து, ஹெல்த்தில் நல்லா வந்து, நமக்கு விரோதமாக எல்லாம் பண்ணுவோம். இயேசுக்கு செஞ்சாங்க, அதனால் இயேசு கொடுக்கல. 3வது, இயேசு ஏன் ஒப்படைக்கணும்னு முடிவு எடுத்தார். வாசித்து முடிச்சிருவோம். யோவான் 19, 26, 27. யாரை கூப்பிட்டு கொடுக்குறாரு? யோவானை கூப்பிட்டு கொடுக்குறாரு. ஏன் தெரியுமா? 3 பாயிண்ட் டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். அருமையான செய்தி. இந்த யாக்கோபு யோவான் ஆண்டவர் யோவான்கிட்ட கொடுக்குறாரு இல்லையா? யோவான்கிட்ட இதே போன்றாய். இயேசு சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாரு, சொந்த பிரதர் சிஸ்டர்ஸ்கிட்ட கொடுக்க மாட்டேன்றார். சிஸ்டர்ஸ் ஒன்றும் செய்ய முடியாது. அதுலாம் இல்லைங்க. ஒருவேளை அந்த காலத்தில் இங்கே இந்த உலகத்தில் சிஸ்டர்ஸ் என்ன செய்ய முடியாது? வீட்டுக்குள்ளே வந்து உரிமை கொண்டாட முடியாது நிறைய இடங்களில். ஸோ அவங்க வீட்டில் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேறு பக்கம் கல்யாணம் பண்ணி போயிடுறாங்க. ஆனால் பையங்க எதுக்கு இருக்காங்க? ஏசாமி சாமியில் என்ன பண்ணாங்கன்றே அவங்க.
ஏசம் கொடுக்க மாட்டேன்ட்டார்ல. அடுத்து இங்கே பாருங்க, மார்க் 1:19-20 நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க செபதேயுடைய குமாரர்கள். பேதுரு அந்திரேயா வேற, யாக்கோபு யோவான் வேற. ஏன்னா யாக்கோபும் யோவானும் தேவர் இன் பெட்டர் ஃபைனான்ஷியல் பொசிஷன். இந்த வசனத்தை கண்டுபிடிச்சேன். ஏன்னா மற்றவங்க தாம் போட்டை வச்சு பிடிக்கிறாங்க, ஆனால் யாக்கோபு யோவானும் வேலைக்காரங்க வச்சுருக்காங்க. அவங்க அப்பா மீன் பிஸ்னஸே பண்ணுறாங்க. இவங்க சாப்பாட்டுக்கு பிடிக்கிறாங்க, இவங்க பொழப்பே நடத்துகிறாங்க. இதில் யார்கிட்ட பணம் ஜாஸ்தி இருக்கு? அதனால தான் அந்த அம்மா ஒரு நாள் ஓடி வந்து ஏசிட்ட கேட்குது, ரைட்டில் ஒருத்தர் லெஃப்டில் ஒருத்தர் உட்காரணும்லாம் கேட்டுச்சு. ஆண்டவர் அப்புறம் வேண்டாம், அது உங்களுக்கு வேண்டாம், ரொம்ப கஷ்டமான விஷயம். இயேசு தன்னுடைய தாயை ஓட்டாண்டியா விடணும்னு நினச்சாரா? ஒழுகுன குடிசையில் கொண்டு விடணும்னு நினச்சாரா? கிழிஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு பழைய கஞ்சி குடிக்கிற இடத்துல கொண்டு போய் விடணும்னு நினச்சாரா? 3 நேரம் நிறைவாய் சாப்பிடணும்னு ஒரு இடத்துல தன் தாயை விடணும்னு நினச்சாரா? இந்த இடத்துக்கு அன்பி தம்பி தங்கை தாய்மார்களே, உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் பெற்றோரை எப்படி ட்ரீட் பண்ண போகிறீங்க? How you are going to treat your dad and mom? Let me ask you this question. Jesus Christ was on the cross. He made certain decisions not to give to இவங்க கையில் கொடுக்கக்கூடாது, அவங்க கையில் கொடுக்கலாம். யோவான் யாருன்னா அவன் குடும்பம் வசதியான குடும்பம். நம்ம பெருசாக ஸ்பிரிச்சுவலாக ஏசு கிறிஸ்து ஏழை, அவர் ஏழை, அவருக்கு ஒன்றுமே இல்லை. அவர் போட்டு இந்த ட்ரெஸ் எப்படி தெரியுமா? காஸ்ட்லி. அவர் ஏறின கழுதை எது தெரியுமா? ஒருவனும் ஏறியிராத கழுதை, கை வைக்காத கழுதை, கைகள் ஒதுக்கத்தில் மகிமைப்படுத்தும். அவர் வச்ச கல்லறை எப்படிப்பட்ட கல்லறை தெரியுமா? ஒருவனையும் ஒரு காலம் வைத்திராத ஒரு கல்லறை. வானத்தி பூமியை படைத்த ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டார்ன்றதுக்காக சும்மா கிழிஞ்ச சட்டையோட நடமாடணும். இப்படி ஒரு இறையில போதிக்கிற ஒரு மனிதர்கள் நமக்கு தேவையா என்ன? அவங்க பின்னால் வேற 4 பேர் அல்லேலூயா அல்லேலூயா போங்க அல்லேலூயா. ஜீசஸ் கிறிஸ்துவில் விளையாடக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கும்போது கேட்டால் கொடுத்தார். 2வது யோவான் 13:23. இந்த யோவான் யார் தெரியுமா? இயேசுடைய பூசம்ல சாய்ந்து கொண்டிருந்தார். தம்மாவை இயேசு கிறிஸ்து கொடுக்கும்போது, ஐயோ 12 சீஷர்ல பஸ்கா பண்டிகையில் இயேசுடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கும் போது இயேசுடைய ஹார்ட் பீட் என்னன்னு தெரியும். கேள்வித்திற மேம்படுறோம். எங்கள் அம்மாவை நான் ஒருத்தட்ட விடுப்பா நான் ஒப்பு கொடுக்குறேன்னா சும்மா வந்தவன் தெருவில் கொண்டு போய் கொடுக்க முடியாது. நான் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கும். வயசானவங்களுக்கு நமக்கு இடிக்கும், அவங்க பேசுறது நமக்கு ஒன்றும் வராது, நம்ம ஏற்றுக்கிட மாட்டோம். பெத்து வளர்த்தாங்கல்ல, சோறு போட்டாங்கல்ல நமக்கு. நம்ம வியாதியா இருக்கும்போது, பலவீனமா இருக்கும்போது எத்தனை ராத்திரி தூங்கல, மடியில போட்டு கடந்து என் பிள்ளை கண்ணு முழிக்குமான்னு காத்திருந்தாங்கல்ல. அவனை தூய் போட்டு போயிட முடியுமா என்ன? எந்த இயேசு கிறிஸ்துடைய சத்தியத்தை உலகம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறது? Forget it. Forget it. இயேசுடைய மார்பிள் சாய்ந்து கொண்டார் தெரியும். 3வது ஏசாமி அவனை குறித்து பேர் ஒரு வார்த்தை, தனக்கு அன்பாய் இருந்த சீஷன், வசதியான சீஷன், இயேசுவின் மார்பில் சேர்ந்த சீஷன். அவனுக்கு தான் தெரியும் இயேசு கிறிஸ்து இடத்துல பேசுறதுக்கு 12 சீஷர், 9 அப்புறம் 3ல் 1 யோவான். இந்த இன்னர் மோஸ்ட் சர்க்கிள், இன்னர் சர்க்கிள் 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான். இன்னர் மோஸ்ட் சர்க்கிள் யோவான். அவன்கிட்ட தான் பேதுரு ரொம்ப விவரமா, ரொம்ப கில்லாடி. அவன் கேட்க மாட்டானா, இயேசு தூண்டி வரான். யோவான் காட்டி கொடுக்க போறேன்னு சொல்றாரு. யாரு? நீ யாரு? தாத்தா. நம்மனா கரெக்டாக பிடிச்சி கொடுத்துப்பான், என்னை காட்டி கொடுப்பான். பேது வேற ஒன்று காதை கடிச்சு துப்பிடுவான். ஒருத்தர் தொண்டை கழுத்து பிடிச்சி தொண்டைக்கு பேதுருக்கா அன்னைக்கு ஃபியூனரல் சர்வீஸ் வில் டேக் பிளேஸ். எஸ்பியா காட்டி கொடுக்க போற அவனே மேல ரயிலே சோழி முடிச்சிருப்பாங்க.
ஏசாமி ரொம்ப நாசுக்காலாம் ட்ரை பண்ண. எனக்கு உண்மையாக சொல்கிறேனே, இயேசு இடத்துல உங்க காட்டி கொடுக்க போகிறது யாருன்னு கேட்கணும்னா இயேசுவோட மார்பில் சாஞ்சிருக்கணும். நான் இப்போ மடிக்கிட்டு சொல்கிறேன், இயேசுவோட மார்பில் யோவான் சாஞ்சிருந்தான். இன்னொரு மார்பு இடம் வச்சுருக்காரு, அதில் யார் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டு முடிச்சிருக்கேன் யூத் கேம்பில். தோத்திரம். மூணாவது, இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷன். யோவான் 21:20, 13, 21:26. இந்த மூன்றுலையும் அவங்க பேர் அன்பாக இருந்த சீஷன், beloved. பணம் இருக்குன்னு கொடுத்துடலாமா? வேணும் தான். இதயத்தில் சாய்ந்திருந்தா, ஆனால் எல்லாம் இருந்த அன்பு இல்லைன்னா. ஆனால் ஒரு அன்பாக இருக்கவனுக்கு எல்லாமே செய்வான். எலும்பி நின்றுச்சோம் போனோம், எல்லாரும் கைகளும் வாய்ச்சி. நல்லா கவனிங்க. ஏசாமி தன் தாயை யார்கிட்ட கொடுக்கணும் யார்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் டிசிஷன் சிலுவையில் எடுத்தார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து எவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் அவரால் தீர்மானம் எடுக்க முடியும். ஜீசஸ் கிரைஸ்டினுடைய டிசிஷன் மேக்கிங் no one can cross into. கிராஸ் பண்ணவே முடியாது. ஒரு மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரம் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீ கேட்கலாம், 2 வரி தானே, 2 வார்த்தை தானே. To the very last, Jesus' earthly life demonstrate the priority he placed on love and concerned relationship. இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த உலக வாழ்க்கையில் அவர் நிரூபித்தது என்னவென்றால், சிலுவையிலும் தன்னுடைய அன்பையும் தன்னுடைய அக்கறையையும் தன்னுடைய உறவின் நிலையில் அதை காட்டினார். இயேசு கிறிஸ்து உறவுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. சும்மா அவர் சன்னியாசின்ட்டு அநேக பேரை சன்னியாசி ஆக்கி விட்டுறாதீங்க, கிறிஸ்தவ ஆக்கிட வேண்டாம். ரெண்டாவது, even while Jesus was performing the great work of redemption at the cross, he was faithful in his responsibilities as a son. அவர் சிலுவையில் அவளை தொங்கும் போது கூட அந்த குடும்பத்துக்கு அவன் மூத்த மகன் யோசேப்பு இறந்துட்டார். ஒரு கார்பெண்டருடைய பல்ல வேற தொழில் தெரியாது, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை அவர் முன்னுக்கு கொண்டு வந்திருப்பார். அவர் சிலுவையில் தொங்கும் போது கூட தன்னோட குடும்பத்தின் மேல் தலைமகனாக அவருக்கு ஒரு அக்கறை இருந்துச்சு. வாட் an honor it was for John to take his Lord's place in Mary's life. மரியாளுடைய வாழ்க்கையில் யோவானுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை தெரியுமா? யோவானுக்கு அவங்க அம்மாவை வேத்த சொல்லியிருக்கு, அந்நேரம் முதல் அவன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். இங்கிலீஷ் பைபிளில் சொல்லியிருக்கு, வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டான் இருக்கு. கைகளை தட்டிக்கிறது, தன் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டான். அதெல்லாம் நான் படிச்சு அழுதுருக்கேன். அந்த நேரமே இயேசு சொல்லி முடிக்கிறார், எல்லாம் முடிந்ததுன்னு அம்மாவை கூட்டிட்டு போயிட்டான். அவனுடைய தாய் இருக்கிறா. ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய தாயை ஏட்ட சொல்லிட்டாரு, இந்த பிள்ளை இது ஒரு தாயன்னு சொல்லிட்டாப்ல. Even while dying on the cross, Jesus, concerned about his family, instructed John to take care of his mother. அவர் இவ்வளவு ஊழியத்தை செய்யும் போது கூட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுல கில்லாடி. கைகளை தட்டி கத்துறது, இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக கொடுத்தார். சிஎம்பிஎம் கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். என்ன பாருங்க, அவர் ஃபேமிலி இஸ் as precious gift from God and we should value and care for them under all circumstances. ஏசாமி நம்ம கையில் குடும்பத்தை தந்துக்க ஒவ்வொருவரும் விலையேறப்பட்ட பொக்கிஷங்கள், விலையேறப்பட்ட முத்துக்கள், அதை நம்ம பாதுகாக்கணும். நெய்தர் கிறிஸ்டியன் ஒர்க், நான் பிராக்கெட் மினிஸ்ட்ரி, நம்முடைய கிறிஸ்தவ ஊழியமோ கிறிஸ்தவ சேவையோ, nor key responsibilities in any job or position excuse us from doing for our family. கடவுள் நம்ம எவ்வளோ பெரிய பொறுப்பில் வைத்திருந்தாலும், ஊழியத்தில் வைத்திருந்தாலும், எவ்வளோ பொறுப்பில் வைத்திருந்தாலும், நம்முடைய சொந்த குடும்பத்துக்கு செய்கிறதை நம்ம ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஆமென். இன்னைக்கு வாட் கிறிஸ்டியானிட்டி கேன் டூ டுடே டு ஷோ தேர் லவ் டு தேர் ஃபேமிலி. கிறிஸ்தவ உலகம்
தங்களுடைய பெற்றோருக்கு, தாய் தகப்பனுக்கு எவ்வளவு அன்பு காட்டுவாங்க. Jesus entrusted his mother to a person who stayed with him at the cross, and that was John. இத்தனை சீஷர்லையும் இந்த வேதனை மத்தியில் கூட நிற்கிற யோவான் கையில் என் அம்மாவை நீ பார்த்து வேற சொல்ல வார்த்தை இல்லை. இந்த மாதிரி ஒரு இயேசு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஏன் இயேசுவை பற்றியே பேசுகிறோம்? இயேசுவை பற்றி எல்லாருக்கும் சொல்ல தெரியுமா? அவரில் நான் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன், எனக்கும் இந்த காரியத்தை சொல்லித்தாங்க ஆண்டவரே, சொல்லித்தாங்க ஆண்டவரே. டீச் மீ லார்ட், டீச் மீ லார்ட். ஆண்டவரே போதி வழி நடத்தும். உண்மை இல்லாமல் எங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க யாரும் முடியாது. உண்மை போல அன்புள்ளவர் யாரும் இல்லை. தகப்பனை, இந்த உலகத்தின் தகப்பனை இழந்த போதிலும் இந்த தாயை ஊழியம், எனக்கு பெரிய வேலை இருக்குது, எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குன்ட்டு அம்மாவை அப்பாவைய திராட்டில் விட்டுட்டு போகிற அளவுக்கு நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. சிலுவையில் கூட குடும்ப உறவுகளை மதித்து மரியாதை கொடுத்து அதை கனம் பண்ணி சேவை செய்த இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய கண் முன் நிறுத்தி இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்த்தி தருகிறோம், துதி கனமகிமை சேர்த்துக்கிறோம். தொடர்ந்து நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்படி கர்த்தராக இருக்க இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சந்தோஷம் சமாதானம் நம்முடையவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவை. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவை. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவை. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.